செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம் இன்றைய தினம் 3வது நாளாகவும் தொடர்கின்றது. தாயக சேலனியின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் செம்மணி சந்தையில் இரவு பகலாக இடம்பெற்று வருகின்றது. போராட்டத்தின் இறுதி நாளான நாளைய தினம் திங்கட்கிழமை 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து பேரணி ஆரம்பமாகி கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் அலுவலகத்தை சென்றடைந்து அங்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட உள்ளது. செம்மணியின் படுகொலை இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டமானது கடந்த 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3வது நாளாக தொடராக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதன் இறுதி போராட்டமாக நாளை 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒரு பேரணியாக இந்த ஒரு மக்கள் குரலாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு வினாவாக ஒரு கேள்வியாக நாளை அந்த போராட்டம் நிறைவு செய்யப்பட இருக்கின்றது. உண்மையிலே இந்த இனப்படுகொலையானது 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2009 மே 18 வரையும் பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான எங்கள் அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இந்த செம்மணி படுகொலை என்பது 1994ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க அவர்களின் ஆட்சி காலத்திலே இடம்பெற்று 96ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த படுகொலையானது எங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற யாழ் குடாநாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை படுகொலை செய்து இந்த செம்மணி என்கின்ற சிந்துபாத் மயானத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் எலும்புக்கூடுகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டு இன்று வரை 524 என்று நினைக்கின்றேன் 552 எலும்புக்கூடுகள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான ஒரு சாட்சியமாக இந்த செம்மணி படுகொலையிலே நாங்கள் இப்பொழுது எடுக்கின்ற தமிழர்களின் எலும்புக்கூடுகள் சாட்சியமாக இருக்கின்றது. இந்த எலும்புக்கூடுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வெறுமனே ஒரு வயது வந்தவர்கள் அல்லது இளைஞர்கள் மாத்திரமல்ல, சிறு குழந்தைகள், இரட்டை குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் என்று பல்வேறுபட்ட உயிர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். அதில் சாட்சிய பொருட்களாக பொம்மை எடுக்கப்பட்டிருக்கின்றது, புத்தக பை எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதைவிட மலைக்கு அணிகின்ற மலை மேலங்கி எடுக்கப்பட்டிருக்கின்றது, பாதணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல சாட்சி பொருட்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இது வெறுமனே செம்மணியிலே புதைக்கப்பட்ட இந்த படுகொலையின் சாட்சி பொருட்கள் எடுக்கப்படுகின்ற போது நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டி இருக்கின்ற என்னவென்றால் இந்த 1954ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2009 வரையும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட படுகொலைகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் 8 மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த படுகொலைகளும் பல்வேறு இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுவரை உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது மற்ற இடங்களிலெல்லாம் எவ்வாறான படுகொலைகள் தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக 17 வருடங்களாக முள்ளிவாய்க்காலில் போர் மௌனித்து 2009 மே 18க்கு பிற்பட்ட காலத்திலே ஒரு சர்வதேச விசாரணை தேவை, சர்வதேச விசாரணை ஊடாக நீதிதேவி என்கின்ற கோரிக்கையைத்தான் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திலே இந்த செம்மணியிலே இடம்பெறுகின்ற இந்த விழிப்புணர்வு போராட்டத்திற்கு நாங்கள் வலிச்சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் என்று கூறுகின்ற போது வடகிழக்கிலே இருந்து பிறந்த ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் அந்த ரீதியான உணர்வு வர வேண்டும். ஏனென்றால் எங்கள் உறவுகள் இறந்திருக்கின்றது, எங்களுக்கான நீதி இன்னும் இல்லை, நாங்கள் அந்த நீதிக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் ஒருமித்த குரலாக அந்த கொடுக்க வேண்டும். அதை செய்கின்றது அந்த அமைப்பு செய்யட்டுமே என்று நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் இதுக்கான நீதி என்பது எங்களுக்கு விடை தெரியாத கேள்வியாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இதில் நாங்கள் அமைப்பு யார் செய்கின்றார் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த செய்கின்ற விடயம் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மதத்தலைவர்களாக இருக்கலாம்,
அல்லது தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கட்சிகளாக இருக்கலாம், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கின்றது, பதிவு செய்யப்படாமல் தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற கட்சிகள் இருக்கின்றது, மாணவ அமைப்புகள் இருக்கின்றது, யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கின்றார்கள், எங்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவ்வாறு பொதுமக்கள் அமைப்புகள் இருக்கின்றது, மனித உரிமை அமைப்புகள் இருக்கின்றது. அதில் சேர்ந்து அனைவருமே இதுக்கு ஒன்று வழி சேர்ந்து இந்த குரல் கொடுக்கின்ற போது எங்களுக்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் போராட வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் போராட்டம் என்பது போர் என்பது மௌனித்திருக்கின்றது, போராட்டம் என்பது மௌனிக்கவில்லை. போராட்டத்தின் ஒரு வடிவமாக நாங்கள் இதை மாற்றுவோம் என்பதுதான் எங்கள் கருத்து. நன்றி, வணக்கம்.